திடீர்னு ஏதாவது படிக்கிறது, திடீர்னு ஏதாவது கத்துக்கிறது, திடீர்னு ஏதாவது கோர்ஸ்க்கு போகிறது, திடீர்னு வந்து உங்களுடைய பழைய நண்பர்கள் கிட்ட இருந்து சில நோட்ஸ் வாங்கிக்கிறது, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்றது, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று புதிய ஆரம்பம், புதிய துவக்கம், உங்க வாழ்வியலுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு பலத்த பிளஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக அமையப்போகுது. ஸோ இந்த மார்ச் மாசம் அடுத்தவங்களுக்கு மட்டும் பரீட்சை இல்லை, உங்களுக்குமான ஒரு பரீட்சை, சுய பரீட்சை நடக்க காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா இருக்குன்ற போது நான் எதுக்கு நெகட்டிவா சொல்லிட்டு, நெகட்டிவா சொல்ல கவனமா இருக்க வேண்டியது, காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கவனமா இருக்கணும். காலில் அடிபடுது, காலில் ஸ்லிப்பாகுது, வலிக்கி விழுகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அது ஏதாவது கோயிலுக்கு போகும்போது இல்லை குழந்தைங்களுக்கு நடக்கும். குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். ஆஃப்டர் 15க்கு மேல பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் இல்லாம பாத்துக்கோங்க. நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம என்ன ஐஏஎஸ் படிச்சுட்டோம், அது மட்டும் ஐஏஎஸ் படிக்கணும் எப்படி ஆசைப்படலாம், போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க பிள்ளைங்களை. அவர் சனியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுவார், பிள்ளைங்க மேல தப்பு இல்லை, சூரியனோட தான் தப்பு. ஓகே, அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், சனி வந்து 12ஆம் இடத்திற்கு வரும்போது அவருடைய பார்வையால் 2ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. நம்ம நல்லா தான் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு பத்தாது. அதுக்காண்டி ஐயோயே நம்ம கும்பிட்டு இருக்க முடியுமா? அது நம்ம பிரச்சனை இல்லை, சனி பிரச்சனை, இது இப்படிதான் இருக்கு, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியா போடும் மென்டலி ரெடி ஆயிட்டீங்கன்னா, ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீம் குட் யாருன்னா மேஷம் தான். ஒரு தடவை ஒன்று பிடிச்சா கற்பூரம் மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம், 2 வருஷமா ஓகே மேடம் ஃபைன், அவ்வளோதான்.